இந்த மாதிரி இட்லி பொடியில் முருங்கை இலையிலேருந்து கொள்ளு வரைக்கும் எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம எப்படி அரைச்சி ரெடி பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து 2 கப் எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு பாதம் கரெக்டாக இருக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதே கடலைப்பருப்பு இதே மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அலசி காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரத்தோட இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு பண்ணிங்கன்னா ஒன்று ஒட்டிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டீப்பாக ஃப்ரை ஆகாது. இது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இது வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு ஆட் பண்ணாலும் ஓகே. வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 30-40 வரமிளகாய் எடுத்து இதே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே அளவுலேயே பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். ஸோ கொள்ளையும் பொன்னிறமாக வறுத்து எடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரே பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இது கூட ஒரு பெரிய பூண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுசாக நான் போட்டுக்கிறேன். அதுவும் தோலோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அம்மியில் தட்டி எடுத்துக்கோங்க. இதையுமே அதே கடாயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. ஈரப்பசை இருக்கும். ஸோ அந்த ஈரப்பசை நல்லா போகிற வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துப்பீங்க. அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு நான் ஒரு பக்கெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மில்லில் கொடுத்து அரைக்க போகிறேன். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வாங்க. நான் குறப்பா இல்லாமல் நைஸாக அரைச்சிக்க. உங்களுக்கு வேணுன்ற பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மேலே மிளகாய் பொடி தூவியோ இல்லைனா நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.